இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா என் முன்னுக்கு 2 தம்பதிகள் வந்திருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே. கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம்? 15 வருஷம் ஆகுது. உங்களோட வயசு? இப்போ 33. நான் யங் வயசுலயே ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஏன் இந்த 15 வருஷம் கேப் உங்களுக்குள்ளார வந்தது? ஏன்னா நாங்க அந்த ஆசைப்படலை, பேபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆசைப்படலை. அதனாலதான் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் போயிடுச்சு. அந்த டைம்ல வந்து காசு பணம் தான் முக்கியம் அப்படின்ட்டு எங்க மைண்ட் செட் அதுலயே இருந்தனால வேலை பணம் வீடு காசு இப்படி சம்பாதிக்கணும் அந்த மைண்ட் செட்லயே இருந்தோம். அதனால இப்படி 15 வருஷம் ஓடிச்சு சிஸ்டர். இப்போ எல்லாம் இருக்கு, ஆனா லைஃப்ல இன்னமும் காலியா இருக்கிற மாதிரி இருக்கு, இன்னமும் மோசமா இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் இருந்தோம், இன்னமும் அந்த சந்தோஷம், அந்த ஃபுல் சந்தோஷம் எங்களுக்கு இல்லாத மாதிரி இருக்கு. பேசும்போது எங்களுக்கே தெரியுது பேபி தான் அதுக்கு காரணம் அப்படின்னு. நீங்க உங்க தரப்புல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 15 வருஷம் மீறி நான் கொஞ்சம் தாமதமா ஆக்கிட்டணும், என் மனைவியை நான் கொஞ்சம் கர்ப்பமா ஆக்கியிருந்தேன்னா நான் நேரத்துக்கு குழந்தைய பார்த்திருக்கணும், அந்த மாதிரி ஏதோ நீங்க வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா? ஆமா சார், நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். நானும் நிறைய வாட்டி அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு, மனசு திருப்தி இல்லாத இருக்கு, எவ்வளவுதான் சம்பாதிக்கிறோம் ஓடுறோம் வரோம், ஆனா அந்த முழு சந்தோஷம் அடையாம இருக்கிறோம். அது என்ன காரணத்துல சொல்லிட்டு நிறைய பேசுவோம். அலட்சியமா இருந்துட்டோம். இப்ப வேணாம் அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு காசு பணம் தான் முக்கியம் அப்படி நாங்க போக ஆரம்பிச்சதுல பேபி எங்களுக்கு பெருசா தெரியல. சிஸ்டர் 2 வருஷம் முன்னாடி எங்களுக்கு அனுப்புனாங்க, அவங்களோட அந்த வம்சத்துல போய் பாருங்க, அங்க போய் பார்த்து நிறைய பேருக்கு குழந்தை கிடைச்சிருக்கு, நீங்க போய் பாருங்க அப்படி சொல்லிட்டு அனுப்புனாங்க. அப்ப கருந்துல சிஸ்டர், சரி இப்போ நம்ம ஒரு முடிவோடு வந்திருக்கோம். சிஸ்டர் அனுப்புனாங்க அப்படி நீங்க வந்தீங்க. இங்க வந்து என்னை சந்திச்ச பிறகு எப்படி இருக்கும் உங்க மனநிலை? ஒரு நம்பிக்கை இருக்கு சிஸ்டர், நெக்ஸ்ட் இயர்ல வந்து ஒரு தாய்மை அடைய அப்படின்னு. கால் அடிபட்டு முட்டி இல்ல, அந்த எக்ஸிடென்ட்னால என்னோட விந்துக்கள் சரியா அதுக்கு ஏற்ற பலன் இல்லாம இருக்கு அப்படி சொல்லிட்டு கவலைப்பட்டு இருந்தேன். நீங்க கொடுத்த ஆலோசனையில இந்த காலு ஊனமா இருக்கிறதுனால இதுனா ஒண்ணும் இல்லை, உங்க முயற்சிக்கு பலன் இருக்கு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. சோர்ந்து போன எங்களை நீங்க தூக்கி விட்ட மாதிரி இருக்கு. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? காசு பணம் முக்கியம் தான், ஆனா நம்மளுக்குன்னு நம்ம குழந்தை ரொம்ப முக்கியம். கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஆலோசனை டாக்டர்கிட்ட வந்து கேளுங்க, வம்சத்தை வந்து பாருங்க. போகும்போது நல்ல ஒரு பாசிட்டிவோட தான் போவீங்க. குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு எப்படி இப்ப இந்த நம்பிக்கை வந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப நன்றிமா. இவ்வளோ ஒரு பாசிட்டிவா இந்த 2 தம்பதிகள் 15 வருஷம் கழிச்சு வந்து இன்னைக்கு பகாங்ல இருந்து வந்து நம்ம வந்து சந்திச்சிருக்கிறாங்கன்னா அவங்களும் ஒரு முடிவோட தான் இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க திருமணம் ஆயிடுச்சா, குழந்தை செல்வம் என்ன இல்லையா, கவலை வேண்டாம், வம்சம் ஃபெர்டிலிட்டியை வந்து நாடுங்க. உங்களுக்கு ஆலோசனை வந்து நான் தயாரா இருக்கேன். நான் தான் உங்கள் வம்சம் கருவுடல் நிர்வாக ஆலோசகர் டாக்டர் சத்யவதி அழகிசாமி. வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர், மேக்கிங் இம்பாசிபிள் பாசிபிள். சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவோம்.